ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. சரியான காற்று, பயங்கரமாக காற்றடிக்குது. மழை வந்து பிரித்து மேய போகுது மக்களே. இன்னும் சத்த நேரத்தில் மழை வந்து பொழந்து எடுக்க போகுது. ஏன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. தமாம்லாம் மழை பயங்கரமாக இருக்கும். ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு. எங்கள் தமாமில் நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க சொல்லிட்டாங்க மழை வந்து இங்கே பிச்சு எடுக்குது அப்படின்னு மாட்டாங்க. இங்கே எப்போ லைட்டாக சாரல் அடிக்குது, மழை வந்து பேயலை. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காஃபி ஷாப்புக்கு தான் மக்களே வந்திருக்கோம். காஃபி ஷாப்பில் இறக்கி விட்டு இப்படியே நம்ம மண்ணில் வந்து வாக்கிங் போய்க்கிருக்கோம். மழை தூரிக்கிட்டு இருக்குன்னா லைட்டாக ட்ராப்ஸாக விழுகுதே தவிர இன்னும் பெரிய மழை எதுவும் பெருசாக பெய்யலை. நாளைக்கு அப்போனா மேபி ஸ்கூல் இருக்காது மக்கள். இங்கே மழை பெஞ்சாலே ஸ்கூல் இருக்காது. அதனால் மேபி நாளைக்கு இருக்காது ஸ்கூலு. நம்ம வண்டி இங்கே பார்க்கிங் போட்டிருக்கோம். மேடம் வந்தோன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஜல்தியாக கிளம்ப வேண்டியதான் மக்களே. இன்னும் வரல, வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். மக்களே பஸ் ஸ்டாப் மக்களே, பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். பஸ் வந்து நிற்கிது, ஆனால் ஏறுறதுக்கு தான் ஆள் இல்லை. யாரும் ஏறலை மக்களே, யாரும் ஏறலை. இந்த ஒரு ஆள் மட்டும் இறங்குறாப்புல, எங்கேயோ வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு இறங்குறாப்புல போல். நம்ம எங்கே இருக்கோம்னா கோபரில் தான் மக்களே இருக்கோம். கோபரில் மெரிடன் ஹோட்டல்கிட்ட, குர்னீஸில் பீச் பக்கத்துலேயே தான் இருக்கும். இன்னும் ஆனால் இதில் வேலை முடியலைன்னு நினைக்கிறேன் மக்களே. இதில் டிஜிட்டல் போர்டுனால் வச்சுருக்காங்கன்னு, அந்த டிஜிட்டல் போர்டுனால் வேலை வந்து இன்னும் நடந்து முடியலைன்னு நினைக்கிறேன். அந்த வேலைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ள சேரு ஏசினா இருக்குமா எப்படின்னு தெரில கைஸ். ஏசினா இல்லை, நார்த்து கோபர் இந்த இருக்குது பாருங்கள் மக்களே. நார்த்து கோபர் 6 இது பஸ்ஸிலே வந்து போட்டிருக்கோம், நார்த்து கோபர் 6ன்னு. அதை பார்த்து இறங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், சிசிடிவி கேமராவும் மேலே ரெக்கார்ட் ஆகுது ஃபுல்லாக. அங்கேயும் சிசிடிவி இருக்குது, இங்கேயும் சிசிடிவி இருக்குது மக்களே. இது பேக் சைடில் ஹோட்டல் தான். பேக் சைடில் ஹோட்டலு, காஃபி ஷாப்பு எல்லாமே கைஸ். இந்த ஏரியா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட்டு டைமில் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். இது என்ன, இது மஸ்ஜித் மக்களே, பள்ளிவாசல் மக்களே. இந்த லைட் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட் வெளிச்சம் இல்லை அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் கைஸ். நல்லா இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே காருக்கு நடந்து போவோம். காரில் போய்ட்டு நம்ம அப்படியே நம்ம உட்காந்துருப்போம். ஓகே மக்களை, கண்டினியூவாக இன்றைக்கி வந்து வீடியோ வந்து இன்றைக்கி கண்டினியூவாக ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போயிட்டு நடக்கிற சம்பவத்தெல்லாம் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக. மக்களே, மழை கடுமையான மழையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மக்களே. நம்ம வண்டிக்குள்ளே வந்து நம்ம சேஃப்டியாக உட்காந்துட்டோம். இதுக்கு மீறி எப்போ வந்தாலும் சரி, நமக்கு பசி பயங்கரமாக எடுக்குது. என்ன சாப்பிட்லான்னு தெரியாமல் நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் கைஸ். இவருங்க அவர்னா கதவை அடைக்க முடியாமல் திணறாரு. காற்று, சரியான காற்று, சரியான மழை. இங்கே வருங்க, செம்ம காற்று மக்களே. அப்பா, நான் வேறு மரத்துக்கிட்ட நிப்பாட்டிதுங்க கைஸ். ரொம்ப டேஞ்சர் வேறு. இந்தா நினச்சேன், சொல்லி வாய முடியல, ஒரு கிளை விழுகுது முன்னாடி மரம் இல்லையே. லைட்டாக ரிவேஸ் எடுத்துக்கோ மக்களே நம்ம காரை. மக்களே, மழை பிரித்து மேயுது, பயங்கரமான மழை. நான் இது வரைக்கும் இப்போ சவுதி வந்துட்டு ரீசெண்டாக இந்த மடக்கு பெய்கிற மழை இன்றைக்கி தான் கைஸ். தண்ணினா இங்கே பாருங்க, ரோட்டில் பயங்கரமாக ஓடுது. இங்கே பாருங்கள், சிக்னலில் வந்து இதில் தான் மக்களே நம்ம கேமரா அடித்தது. மேலே ரெட் எரியுது, கீழே க்ரீன் எரியுதா. இந்த சைட்லேயும் பாருங்கள், மேலே ரெட் எரியுது, கீழே க்ரீன் எரியுது. இதில் தான் நமக்கு கேமரா அடித்தது. அதனால் வந்துட்டு இந்த மழை டயத்தில் இந்த மடக்கு அப்படி இப்படின்னு பண்ணும் சிக்னலு. வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க மக்களே. வைப்பரே எவ்வளோ ஸ்பீடாக ஓடுன்னு பாருங்கள். அப்படியுமே வந்து நமக்கு மிரர் ரிவ்யூவே ஒன்றுமே தெரியலை. குத்து மதிப்பாக வண்டியை ஓட்டு போய்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் மக்களே. நம்ம வண்டி முழுகிருச்சு மக்களே, மிதக்குது மக்களே. ஆஹா, தண்ணிக்குள்ளே முழுகிருச்சு மக்களே நம்ம வண்டி. இதுலேருந்து எப்படியா கரையை கடக்கணும் மக்களே. ஆஹா, வெரி டேஞ்சர் மக்களே, இதில் வரக்கூடாது. பாதி வண்டி உள்ளே போயிடுச்சு, பாதி வண்டி உள்ளே போயிட்டு மீதி வண்டி தான் இருக்குது. ஒழுங்காக நம்மளை வீட்டுக்கு போன்னு சொல்லாமல் தேவையில்லாமல் நம்மளை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இம்சையை கூட்டுறாங்க கேஸ். இன்னைக்கு நாளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. இருந்தாலுமே வந்துட்டு நம்மளை இன்னைக்கு உட்கார வைக்கணுமேனு உட்கார வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது, நாளைக்கு இந்த வண்டி கழுவணும் மக்களே. நாளைக்கு 2-3 வண்டி அது இதுன்னு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. நான் இது வரைக்கும் வந்துட்டு சவுதியில் இவ்வளோ பெரிய மழை இன்றைக்கி தான் மக்களை பார்க்குறேன். அதுவும் இந்த அளவுக்கு தண்ணி நின்று நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பயங்கரமாக தண்ணி நிற்கிது. ரோடு ஃபுல்லாக தண்ணி, செம்ம தண்ணி. இதுக்குள்ளேயும் தண்ணி தான் நிற்கும் ஹெவியாக. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி தான். அப்படியே வண்டியை நம்ம ஓரமாக போட்டு நிப்பாட்டிடுவோம். வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதான் மக்களே.
மக்களே சரியான மழை மக்களே. நேற்று நைட்டு பேஞ்சது பத்தாது அப்படின்ட்டு இப்போ காலையும் வந்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு மழை. நம்ம வண்டினா சேஃப்டியாக உள்ளே போட்டாச்சு. என்ன தான் சேஃப்டியாக உள்ளே போட்டாலும் வண்டி வந்து நனைஞ்சிருச்சு மக்களே. இன்னுமே வேறு எதுவும் பண்ண முடியாது. இவருங்க ரோடு ஃபுல்லாக தண்ணி, ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. நம்ம வண்டியும் உள்ளே தான் கிடக்கு. ஓகே மக்களே, மழை விடட்டும். மழை விட்டதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். என்ன ஆகி போச்சுன்னா நமக்கு வந்துட்டு வேலை வந்துட்டு இருக்குது மக்களே. என்ன வேலை, உள்ளே வந்து கசராவாக இருக்கான். அது எல்லாத்தையும் கன்று வச்சு அடிச்சு விடணும். கன்று வச்சு அடித்து முடிச்சுட்டு தான் நம்மளோட வேலைகள் வந்து முடியும். நம்ம நனைஞ்சிட்டோம். இப்போ தான் காற்று சரி பண்ணி நேற்று தான் ஒரு 2 மாத்திரை 3 மாத்திரையை போட்டு காற்றுல சரி பண்ணேன். இப்போ பார்த்தா மறுபடியும் காற்று வந்துடும் போல். அந்த நிலைமை ஆகிட்டு இருக்கு. இந்த மழை வந்து இப்படி பண்ணக்கூடாது. பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு.